நல்ல தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பார் சோப் பெட்டரா இல்ல பாடி வாஷ் பெட்டரா? ரெண்டு பேத்துக்கும் இருக்க சில வேறுபாடுகளை பார்க்கலாமா? பாடி வாஷ் பொறுத்த வரைக்கும் அதோட பேக்கிங் இஸ் ஈஸி டு ஹேண்டில் அண்ட் சோப்பு மாதிரி சீக்கிரம் கரைஞ்சு போகாது. இப்போ நான் இதை ஒரு நல்ல ஃபோம் பிரஷோட கம்பைன் பண்ணனா ஜஸ்ட் இந்த அளவுக்கு தான் எனக்கு ஹோல் பாடிக்கே தேவைப்படும். ஸோ பாடி வாஷ் பொறுத்த வரைக்கும் அதிக நாள் வரும். அண்ட் இஃப் சப்போஸ் நம்மளுக்கு ஸ்கின் டேனா இருக்கு இல்ல கொஞ்சம் பம்பியா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ற மாதிரி இன்கிரியன்ஸ் பார்த்து வாங்குறதுக்கும் பாடி வாஷ் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். அண்ட் பார் சோப்ல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா நம்ம ஸ்கின்னோட pH anywhere between 4.5 to 7 வச்சுக்கோங்களேன். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த நிறைய பாப்புலர் சோப்ஸ்லயே pH 9 10 மேல இருக்கதால குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உடம்புலாம் ட்ரையா ஃபீல் ஆகும். பட் பாடி வாஷ்ல நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற கொஞ்சம் ஐடியல் pHல இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் த வாஷ் மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த செரமிட் இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் ஆயிருக்கும். பட் இது எல்லா பாடி வாஷ்லயும் கிடையாது. வாங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஸோ தட்ஸ் வை எதா இருந்தாலும் பின்னாடி இருக்க இன்கிரியன்ஸ் பார்த்து முன்னாடியே கொஞ்சம் வாட்ச் அவுட்டுக்கணும். இது ஒரு சாக்லேட் எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் சில மாசங்களா நான் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்ல என்னோட நிதி அமைப்புக்கு சோப்பு தான் ப்ரோ பெட்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் pH கரெக்டா இருக்கிறதா பாருங்க. அண்ட் ஆல்சோ TFM வேல்யூன்னு ஒரு சோப்புக்கு இருக்கும். அது 75 above இருந்துச்சுன்னா கிரேட் 1. ஸோ அது நம்மள எவ்வளவு மாய்ஸ்சரா வச்சுக்கிறது டிட்டர்மைன் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சோப்போட pH கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு 2 நிமிஷம் வேலை தான். இந்த பேப்பர் வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி வேணா இன்னொரு ரீல தனியாக போட்டு விடுறேன்.